கைஸ் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ என்ன ஃபைனலி ஃபைனலி நாளைக்கு மார்னிங் வந்து உங்களுக்கு நாங்கள் ஒரு சர்ப்ரைஸ் வந்து வச்சுருக்கோம். அதை விட இப்போ எத்தனை மணின்னு பார்த்தீங்கன்னா ஒன் டே ஹால், அதாவது எங்களோட ஏரியாவிலேருந்து சித்தங்கனி சந்தியிலேருந்து ஒரு இடத்துக்கு வலிக்கிறோம். அந்த இடம் வந்து சர்ப்ரைஸ். இடையில 2-3 வீடியோஸ் போடுவோம். சரியா? அப்படியே தொடர்ந்தும் அப்படியே நீங்கள் வீடியோவை கிட்டத்தட்ட பாருங்கள். ஒரு 4 பைக், ஒரு ஆட்டோ, வேறு லெவல் பண்ண இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியுங்களா, ஆட்டோ எல்லாம் கோயிலுக்கு முன்னாடி எல்லாம் பார்க் பண்ணி போட்டு நிற்கிறோம். வெளியில் ஒரு எல்லாம் ஃபன் அடிப்பாங்க, எல்லாம் ஃபன் வீடியோஸாக தான் இருக்குது ஃபுல்லாகவே. வேற லெவல் ஒரு யூடியூபர் ஒரு முயற்சியில பெரேலியா கிரிப் அடிக்கிறான் ஒரு பிளானை தந்தது எங்களோட யூடியூபர் தான். என்ன பிரச்சனைடா, யூடியூபர்ஸ் 2 பேரும் வந்தால ஒரு யூடியூபர் புறாம 2 கிடையான பிரச்சனை முரண்பாடு நடந்துட்டு ரெண்டு பேரும் யூடியூபர் மூலமா தான் நாங்க வலிக்கிறோம். வேற லெவல்ல போகுது, பன்னெண்டு போகுது தெரியும். இப்போ நாங்கள் கோயிலுக்கு வந்துட்டோம். கோயிலேருந்து அப்படியே வலிக்கிற போகிறோம். சாமி அப்படியே கும்பிட்டு ஏற்கனவே பூசிட்டேன். ஓகே, அப்படியே அப்படியே வலிக்கிடுவோம். ஓகே, நீங்க இந்த டூர் போறதை பற்றி போயிட்டு வரோம் நினைக்கிறேன். ஓகே, நீங்க என்ன சொல்றீங்க? எல்லாம் வெட்டியா, எல்லாம் வெல்லும். அரவிந்த் என்ன மாதிரி போயிட்டு வந்து சந்திப்போம், அங்க போய் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே கண்ணி ஒண்ணு அங்க போய் நிறைய பண்ண நடக்கப்பா. என்னட்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே, வீடியோஸ் எல்லாம் போடுவோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். முதல் பயணம் நல்லபடியா முடியணும். பாய். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ முருகண்டி வந்துட்டோம். முருகண்டிக்கு இதான் முருகண்டி தொட்டி, முருகண்டி தொட்டி. இதில் காலை கையை கழுவி போட்டு கால் கழுவில 2 போட்டுவேன், கையில் கழுவுறேன். ஓகேடா, வரம்போங்க. எங்கே போகிறீங்கள்? பார்த்தீங்கன்னா இல்லை வைகன் ஷார்ட்டில் விட்டுருக்கிறோம். ஏண்டா விட நிப்பாடக்கூடாதுக்காண்டி. சாமி உண்டாச்சா? ஒலிம்பியாச்சு. இப்போ நித்திரையால கொஞ்சம் பைக்கில் வர கொஞ்சம் உடம்பு அவரை படத்தை வெடிப்பேன் ஒலிம்பினாரு. ஓகேண்ணே. ஓகே, இப்போ முருகண்டியில் நிற்கிறேன். முருகண்டியில் நல்ல கச்சான் இருக்குன்னு சொல்றேன். என்ன சுடாச்சு முருகண்டி கச்சான் தான்டாப்பா ஃபேமஸ். சொன்னாங்க ஃபேமஸ் யாழ்ப்பாணத்துலேயே. அப்போ முருகண்டி கச்சான் பண்ணி நிற்கிறேன். முருகண்டி இதில் 2 சாப்பிட்டு அப்படியே சாமி. அதுக்கப்புறம் இப்போ தேங்காய் வண்டி கொண்டு சாமி கும்பிட்டு போக போகிறோம். வாங்க இப்போ சாமி கும்பிட்டு வரல மிச்சத்தை பார்க்கலாமே. ஓகே, தேங்காய் பண்ணுறீங்களோ? அடிக்கப்படும். ஓகே, வேறைக்கு விபூதி இருக்கு. எங்களோட பஸ் ஸ்டாண்டைக்கு தேங்காய் பண்ணி கொண்டிருக்கிறார். முருகண்டிக்கு வந்து சேர்ந்துட்டோம். அடுத்த நெக்ஸ்ட் என்ன பிளான்? சிவனொலி டிரெக்ட். என்ன எவ்வளோ அவர் இருக்கு? அப்படி 5 ஹவர்ஸுக்கு மேலே ஓடுவோம் நாங்கள். ஓடி முடிப்பேன். இருக்கு பார்ப்போம். அது சரி, இவ்வளோ தூரம் ஓடி வந்ததுல என்ன நினைக்கிறீங்க? நான் ஆட்டோவில் வந்தேன், நீங்கள் பைக்கில் வந்தீங்க. என்ன நேரி தான் சரியா கொதிக்குது. என்னப்பா இவ்வளோ தூரத்துக்கு நேரி வந்துக்குது? எங்களுக்கு 4-5 தடவை. நமக்கு முதல் நான் இது வச்சுருந்தேன் விவசாயி. அதுண்டா கொஞ்சம் பெட்ரோல்லாம் பிரச்சனை. ஆனா இப்போ ஓகே. என்ன மற்ற பைக் எடுத்துட்டு இருந்தானே எங்களை சுசுகி இன்ட்ரூடர் தெய்வம். இனி அடுத்து என்ன? காட்டுவோங்க எங்களை சைக்கிள் இருக்கோம் அங்கே நிற்கிது. காட்டுவானா அதுக்கு பேரு? காட்டுவானுங்க. ஓகேண்ணா, கருடாண்டு இப்போ பேர் மாற்றிக்கோம். அப்படியா? சாமியை கும்பிட்டு வருவோம். எப்போ கும்பிட்ட நீங்கள்? நில்லுங்க, வரேன். நான் சாமியை கும்பிட்டு வரேன். என்னன்னு சொன்னாங்க, இப்போ வானத்தை கட்டுற தேசிக்க வாங்குதுன்னாங்களா. அப்போ கடையில் இல்லையே நிட்டணும். என்ன செய்யறதுன்னு
நாங்களும் இப்போ டிசைன் பண்ற அளவுக்கு இப்போ வசதியும் இல்லை இந்த இடத்துல இல்ல நீங்க போன கோயில் ஒன்று பார்த்தா தான் நல்ல கடையில ஒன்று போட்டு இன்னொருத்தன் கட்டி இருக்கிற வாகனத்துல இருந்து அவன்ட்டு கட்டணும். இந்த கல்ல வேலையை செய்யக்கூடாது. அதெல்லாம் சரி வரா. என்ன நாங்கள் என்னன்னு சொல்றது பக்தி ஊர்வலமா போய் வாரம் போடுறோம். ஆபத்து நடக்கக்கூடாது அந்த வாகனத்துல எவ்வளவு போறோம் எவ்வளவுதான் போய் வரது கடவுள்லாம் காப்பாத்த வரோம். இந்த களவு வேலையை செஞ்சு பொய் வேலையை செஞ்சுலாம் போக கூடாது. அது சரி. நம்பி போறோம் நாங்க போற இடத்துல இப்போ நாங்க நேர்மையா எப்பவுமே இருக்கோம். அது சரி. எப்போ நேர்மை முக்கியம். இப்போ என்னண்டா ஹாப்பி ஹாப்பி என்னன்னு சொல்ற ஜனனிய ஏன் ஜனனிய அதுக்கு பேர் என்ன ஹாப்பி ஜேனி சாரி ஹாப்பி ஜேனி இல்லையப்பா ஜேனியப்பா அதான் நான் பள்ளிக்கூடத்துல படிக்க என்ன டீச்சர் சொன்னோம் இங்கிலீஷ் மீடியம் படிடா படிச்சுட்டு நான் நேர சில பேர் காரணங்களால பள்ளி கம்பிட்டல போய் டீயா குடிக்க போவோம் இப்ப என்னண்டா guys இப்ப நாங்க டீ குடிக்க போறோம். டீ குடிக்க வேணுமா வேண்டாம்? டீக்கு ஒரு கப் டீ குடிச்சாதான் எங்களுக்கு கொஞ்சம் எனர்ஜெட்டிக் இருக்கு. டீ கடைக்கு போறோம் இப்ப எல்லாரும். என்ன கன்ஃபியூஷன்? ஒரு கன்ஃபியூஷன் இல்லை, இந்த கடைக்கு போக மாட்டேதான் கன்ஃபியூஷன். எல்லா பக்கத்தாலையும் கூப்பிட்டு என்ன இருக்கு உங்களுக்கு? பார்த்தா தெரியும். இப்ப நாங்க நெக்ஸ்ட் பிடிக்கிறோம். நாங்க ஸ்பைடர் ரைடர்ஸ் நாங்க மயிலாம் கூடியோம் ஸ்பைடர்மேன் தெரிஞ்ச கையில ஸ்பைடர் அந்த 2 வருஷத்துக்கு முன் நம்மாண்டே இல்லை நாங்க 2 மாதம் டிசம்பர் 4 மாதம் 4 மாதத்துக்கு ஓகே என்ன இப்ப நாங்க 4 மாதம் 4ஆம் மாதம் போகுது முடியும். எல்லாம் புட்டுட்டு கலந்துட்டாங்களப்பா. இது நடுக்காட்டுக்குள்ள நாங்க 2 பேரும் தனியா போய்கிட்டு இருக்கிறோம். அவங்க அங்க பின்னால வராங்க. தூரத்துல நாங்க இங்க முன்னாடி போறோம். ரோட்டே தெரியல. அப்படி பனியாங்கிற இருட்டாங்கிற என்ன செய்யறது தெரியல. போய்கிட்டு இருக்கோம். அதை விடப்பா இப்ப 4 மணி வேற. அது சரி. அந்த நேரத்துல போடுறது என்ன பனி குளிருது. குளிருது என்ன குளிரப்பா. என்ன செய்யறது போறோம் பாப்போம் போய் சேரத்தானே ஏதாச்சும் ஒரு கட்டத்துல போய் பிடிக்கத்தானே வேணும். மக்களை போய்கொண்டிருக்கிறோம். அவங்கள நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். கண்டிப்பா நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு சரியா குளிர்தான் பறக்குறாங்க. அதுதான் என்ன விதத்துல போறாங்கன்னு தெரியாது. வெயின் இன்ஜின் போட்டி இருக்கிறாங்க போல. இவ்வளவு நேரம் சேர்ந்துதான் வந்து திடீர்னு காணு. அதுதான் ஒரு செட்டை கண்டுபிடிச்சு ஃபைனலி விடிஞ்சிட்டு நீங்க என்ன டைம் பார்த்தா டைம் பேரு இப்ப நேரம் சரியாக 5:36 ஆச்சு. டைம் முடிஞ்சிட்டு சன்ரைஸ் பாக்குறதுக்கு என்ன ரெட் கலர்ல இப்படி இருக்குண்ணே. பாக்குறதுக்கு இப்படி எல்லாம் பாக்குறது கொடுத்து வச்சிருக்க வேணும். கதை நல்ல இடமும் நல்ல பயப்பரப்பு காணிகள் நல்ல கிளைமேட் உண்டு. நல்ல ஃபன் வாழ்க்கை உண்டு. எப்படி நாங்க என்னன்னு சொல்றது எப்படி ஒரு காலம் வந்தா இல்லை. இந்த மாதிரி தான் பைக்ல வந்திருக்கிறோம். வந்ததுக்கு பிரயோசனமே இருக்கு. நிறைய இடங்களை பார்த்துருக்கோம். நிறைய எப்படியான பிளேஸை பார்த்துருக்குறோம். அதாவது இப்படி பைக்ல வந்தோன்னு கேட்க சுத்தி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பஸ்ல போகும்போது என்னன்னு சொல்றது நாங்க ஒரு அளவுல போவோம். அந்த இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிருப்போம். சுத்தி பாக்கல ஒரு இடம் பாக்குற அளவுக்கு இல்ல. இப்ப பாக்குறதுக்குன்னு வந்தபடியா எல்லாத்தையும் அப்படியே பார்த்து அவங்களுக்கே தெரிஞ்சுக்கும். இப்ப எப்படி எல்லாம் இருக்குன்னு பார்த்தா தெரியுதானே. இப்ப நல்லா இருக்குது. போக மிச்ச வீடியோக்களை பாருங்க. எங்க வீடியோக்களை பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கு. அதான் போறே ஃபன் தான். அப்படியே வீடியோ பண்ணி வந்தோம். ஓகே நல்லா இருக்கு தானே. நல்லா இருக்கு. இப்ப போய்கொண்டிருக்கிறபடியா பார்க்க தெரியும் உங்களுக்கு. நல்ல அமைதியான சத்தம் இல்லாத இடமாவும் இருக்குது. நல்ல பறவைகள் என்னன்னு சொல்றது உங்களுக்கு பிடிச்சும் இருக்குது. நேரங்களை பார்க்க போய்கொண்டிருக்கிற மங்களே நல்ல இடங்கள் எரியும். பாருங்க நீங்க கொஞ்சம் பாப்பீங்க தானே.
சன்ரைஸ் பார்க்க நாங்க எல்லாம் கொடுத்து வச்சிருக்கோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஃபைனலி மௌனியா டவுனுக்கு வந்துட்டோம். டவுனுக்கு நிற்கிறோம். பஸ் ஸ்டாண்ட் அது இப்போ இதில் டீம் நாங்கள் சாப்பிட்டு இப்போ அங்கே போக போகிறோம். கைஸ் பார்த்தீங்கன்னா சொன்னால் தெரியும், ஜவுனியாவில் ரோட்டில் வந்து அன்றாவரம் போகிற ரோட்டில் கொஞ்சம் நேரம் நிற்கிறோம் சின்ன ரெஸ்ட்டுக்காக. அப்படி எஞ்சாலும் சூரியனை பாருங்க இங்கே வந்துட்டு இப்போ வளமை போல் சன நடமாட்டமும் தொடங்கிட்டு ரோட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். காய்ஸ் இப்போ என்னன்னு சொன்னால் சாப்பிட வந்து நாங்கள் எந்த இடம்னா இது என்ன திருவிழா தானே? அந்த இடத்துல இப்போ வந்து சாப்பிட வந்து நாங்கள் சாப்பிட்டோம். அப்படியே நாங்கள் எங்கே சிவன் இப்படி எத்தனை சொல்லி போட்டோம். இப்படியே போகிறது தான். சரி, ஓகே பாய். போது தரல புத்தர்டா புத்தர் போது தரல புத்தர் வருவாங்க கோயில் வாட்டி நான் கோபுரம் தெரியும். எது கோயில் இப்போ கட்டி கொண்டு இருக்காங்க போல கோபுரம் பரவாயில்ல. ஒரு சிங்கிள் ஏரியாக்கே ஒரு கோயில் வருது. வயலெல்லாம் சேர்த்து நிலைமையா இருக்குண்ணே. ஈர வேலையம் ஈர வேலையம் பழக்கடைகளும் கூட அங்க பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும். அதுல ஒரு ஆள் வேலை செஞ்சு நிற்கிறார். இங்க வயல் வேலைகள் கூட என்ன வடிகள் எல்லாம் ஃபன் அடிச்சு கொண்டு போறாங்க. பைக் ரைடு இருந்தாலே ஒரு ஃபன் தான். எல்லா படியெல்லாம் அங்கே வேணுங்க. இவருக்கு எவ்வளோ பேர் எத்தனை பேர் வேலை செய்யணும் ஒரு வயலுக்கு? பயிரெல்லாம் வளர்ந்து இப்போ ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வருது. பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ ஒரு பசுமையான ஒரு இடமா இருக்குன்னு இங்கால. இப்போ எங்களுக்கு வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும். ஏன்னா நாங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து வந்தபடியா ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும். என்னன்னு சொல்றது, வேற லெவலண்ணா. அங்கே யாழ்ப்பாணத்துலேருந்து இவ்வளோ தூரம் வந்தோடனே இவ்வளோ அதிசயங்களை கண்டுட்டோம். அதிசயம் இல்ல, செயற்பாடு என்னண்டு வழக்கமா நடக்குது செயற்பாடு. அது சரியா இங்க வழக்கமா நடக்குது, நம்ம இடத்துல எங்க வழக்கமா நடக்குது. ஒவ்வொரு தரை தொடர்றது விவசாய செய்முறையும் வித்தியாசம் அடையும் தானே. அது சரி, ஆனா பியூட்டிஃபுல்லா இருக்கு. இங்க இருக்கிறவர்களுக்கு வறண்ட வளையத்தை பார்த்தா பியூட்டிஃபுல்லா இருக்கும். வறண்ட வளையத்துல இருக்கிற எங்களுக்கு இங்க பார்த்தா பசுமையா இருக்கு, நல்லா இருக்குன்னா இங்க எந்த நேரம் மழை பெய்யறால எங்களுக்கு நசலா தான் கிடக்கும் எங்களுக்கு. இப்ப நாங்க போற நேரம் சீசன் கொஞ்சம் சம்மர் மாதிரி இல்லாததால ஓகே. மழை வந்துச்சுன்னா மழை முடிஞ்சு. Wow, what a nice. வேற லெவலப்பா.
அப்பா மலையை பார்க்க ஆசையா இருக்கு. மஞ்சள் பூ பூக்கு 2 வாங்க. மஞ்சள் பூ அந்த எங்கட இவர் சொன்னாரா ஆறு ட்ரோன் ஜோய் அந்த பூ மாதிரி இருக்கு. அந்த பூ மாதிரி தான் இருக்கான அந்த பூ இல்லை அவன் நின்றது கண்டி மலையை வந்தானே. இது நாங்கள் இந்த மலையத்து உள்ள போகல. இதுதான் தம்புள்ள சந்தை. எனக்கு எவ்வளோ பெரிய சந்தை இல்லை. நிறைய வாகனங்கள் இப்போ சாமான் ஏற்றி இருக்கிற செயற்பாட்டில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். பார்த்தா தெரியும் எவ்வளோ க்ரௌடாக இருக்கேன். வாகனங்கள் எல்லாம் நிற்கிது. பட்டாவில் சாமான்களை ஏற்றி இப்படி வச்சுக்கொண்டு சில கிட்ட போய் பா என்ன கிட்ட எங்கள் ஊரில் மருதனாமடத்தில் ஆஞ்சநேயர் சிலை பெருசாக வளர்ந்து நிற்கிற மாதிரி இங்கே புத்தர் சிலை வளர்ந்து நிற்குதானே வளர்ந்து ஒடியா இருக்குறாடே. ஈரவலயத்தில் சிறப்பு எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? மலையத்தை நோக்கி பயணம் கொண்டு மேற்கொண்டு இருக்கிறோம். இதோ மக்களே உங்களுக்காக 6 மாதிரி காய்ச்சா தெரியும் உங்களுக்கு. இப்ப சொல்லுங்க அப்படி காய்ச்சா 6 மாதிரி காய்ச்சான் கிடாங்கல்லே. வைப் படிக்கிறான் வடியல் வைப். வாழ்க்கை ஒரு வட்டம் அதை அனுபவிக்கலன்னா நீ ஒரு வரல இல்லை விட்டுருங்க ப்ரோ. கவனமே கவனம். Baya sudah batera bala bega jadi bawa jan baje guan tum baja budan janjum dadan dadam. Ame kaja kajo buka jaja bojan. Jang baja puna guna kejada jajan nurre denga olli denga ya பரவாயில்ல olli denga ஒரு denga 100 ரூபா. அங்க 1 கிலோ தேங்காய் எல்லாம் 200 ரூபாய். அப்ப சொன்ன உண்மை தானே. நெஞ்சாலையெல்லாம் விலை கூடன்றது. இங்க எல்லாமே விலை கூட ப்ரோ. உங்க டிசைனா இதுகளோட குழந்தை பிள்ளைய குளிக்கிறது ப்ரோ. அது
கால் மீதி ஏறுறாரு. என்ன மரம் இது கலர் மரம். கலர் I don't know bro. I don't know. இங்கிலீஷ் வரலன்னா விடுங்க ப்ரோ. ஏன் bro? I don't know ன்னு சொன்னேன். அதுக்கு என்ன bro? எனக்கு கேட்கல bro. என்ன bro? Sorry, What you want bro? Sorry, doctor. Why are you insult me bro? I will talk English bro. That is my language bro. It's not tea. Yeah bro. Planta. ஆனா வேற லெவல் மச்சான். Como plata. Como. டேய் மேல மல்ல மருத மல்ல. பேக்ரவுண்ட் மியூசிக் போடல ப்ரோ. ஓ கலர் பூ எல்லாம் குறிஞ்சியிலும் குறிஞ்சி மலை. அடித்தான் பாரு பிரேக்கு. உங்க வீட்டு பிரேக்கு எங்க வீட்டு பிரேக் இல்ல. ஊரு பிரேக் இல்ல. 6 பிரேக்குன்னு தெரியும். வெட்டவடும் எண்ணத்தில் நானும் இல்லை. வாழ்வில் தடைகள் பல வரலாம், தட்டி ஒரு கூட்டம் வரலாம். எது வந்தாலும் அஞ்சாது கொஞ்சம் நாளா உண்மைத்து காலை வைக்க மாட்டேன். இல்ல ப்ரோ, நாங்க சும்மா நோங்களா கொஞ்சம் நான் போய்கிட்டு நிக்க ஒருத்தர் வந்து ரேஸ் விடுவோமான்ற மாதிரி பின்னால் வந்து முருகிட்டு போறேன். எங்களுக்கு ரேசிங் எல்லாம் தெரியாது ப்ரோ. ஆனா அவர் ரேஸோட வலிக்கிட்டாருன்னா அவரோட பைக்கு வந்து வெட்டோ இல்லான்னு தெரியும். நாங்கள் யாழ்ப்பாணத்துல உள்டாங்கிட்ட அடிச்சுட்டு வந்தேன். அதுல வந்து 2 புள்ளி தான் குறைஞ்சிருக்கு. யாழ்ப்பாணத்துல இருந்து இங்க தம்புள்ள தாண்டி அங்க எங்க போற மட்டும் மலையத்தை நோக்கி பயணம் செஞ்சு கொண்டு இருக்கிறோம். கிட்ட முட்டை தம்புள்ள எல்லாம் தாண்டி வந்துடும். ஆனா 2 புள்ளி தான் குறைஞ்சிருக்கு. மிச்சம் 1 2 3 4 புள்ளி கிடாக்குது தெரியும். அப்படின்னா இதற்கு தெரியாது பேரு. திஸ் இஸ் கௌரி. திஸ் இஸ் மவுண்ட் என்னண்டா அந்த வெண்டன் வாட்ச்ல ஒரு அல்டிமேட் கௌரி, அல்டிமேட் கௌரி அந்த வாக்குல புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? அதான் கௌரிண்டே பறந்தோண்டு இருக்குது. கௌரி வந்து எதிரணியை நோக்கி படைகள் சொல்லணும். வித்தியாசமா இருக்கு. போலீஸ் இன்னும் கொண்டு அதே வரான்
இதுதான் கோச் போற மலையை பக்கத்துல மலைகள் 1000 எப்படி இருக்குண்டா மழை தூருதே. மழை பொழிந்திடும் நேரம். தன்மம் உங்களுக்கு அவங்கள பின்னால போனா தான் சேஃப். வா அல்லே போல வந்துட்டேன் மாமி. ஒரு ஏறாடா உழைச்சான் அதுக்குள்ள மூலாதாரம் போயிட்டான். அவங்ககிட்ட போனா தான் பாட்டு. Akoy. இல்ல நினைச்சு போட்டு என்னப்ப எல்லாத்தையும் இந்த ஓட்டு வேற ரைட் ஓகே. ஆறு எப்படி ஓடுங்க ஓடுதுன்னு வேற ஆறு எப்படி ஓடுதுன்னு பாத்தியோ. இப்போ காய்ஸ் என்னன்னு சொன்னால் இப்போ நாங்கள் பூச்சியில் மூட போகிறோம். சரியான மழையாக கிடக்கு. எங்கேயப்போ வந்து நாங்கள் இது என்ன இடம்? சிவனொளி வாதம் என்னதான். இப்போ இது என்ன இடம்? அப்போ கண்டி கண்டியில் இருக்கிற மழையை பாருங்க. இப்போத்த சிச்சுவேஷனுக்கு என்ன கடவுளே இப்படி மழை பெய்யுது பார்த்தா தெரியும். சரியான மழை பெய்யுது. அடுத்த மழை
அப்படியா அங்க முன்னுக்கு பாரு வியூ. டேய் அங்க பாரு. டேய் நான் இங்க சுவிஸ்ல நிக்கிறேன். நடுக்கம் குழுக்கம் அப்படித்தானே பெருலங்காவில் இருந்தா நல்ல ரோட்டையும் பார்க்கலாம். இனி நல்ல கேவலமான ஐயோ no. Wow. மேலாலயா மேலாலயா நானா தென்கிழக்கு தென்கிழக்கு நானும் நிப்பேன். இங்கு பிறர் சிந்தும் கண்ணீர் மலையில் குளிர் காய வேண்டும்
நினைக்கின்றவன் அரக்கனாகிறான். நான் பிறர் கண்ட கனவை கொண்டு உயிர் வாழ்வது சரியா என்று கேள்வி கேட்பவன் மனிதனாகிறான். நான் யாரு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம் எல்லாருமே ரொம்ப டயர்டாகி இப்போ தான் சாப்பிட எல்லாம் பண்ணி சாப்பிட்டு சரியான மலைக்கெல்லாம் இறங்கி இது மாதிரி தடிவனமாகி எல்லாம் கேப்போட எல்லாம் ஃபுல் என்னென்னு சொல்கிறது எல்லாரையும் பார்த்துட்டு அவ்வளோ எல்லாமே ஃபுல் கவரிங்லாம் இருக்கும். என்ன அவ்வளோ போய் குளிர் ஓடிச்சு. என்ன பிரச்சனை இல்லை, நாளை வெளியே தான் நான் நிறையா இருப்பேன். அதோட என் வீடியோ வந்து அப்படியே முடிச்சு போடுறேன். நாளைக்கு வர அந்த வீடியோ ஓகே மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஒன்று சொல்லுவேன்.